உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கை தட்டி பாடுங்க ஒவ்வொரு. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பண்ணுவேன். இந்த வருடம் ஆசீர்வாதமான ஆண்டு. இந்த வருடம் முழுதும் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. அல்லேலூயா. நின்று ஜெபிக்கிற ஊழியக்காரனுடைய ஊழியம் வளர ஆரம்பிக்கும். உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கையை உயர்த்தி. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. சொல்லுங்க அப்படி பாடுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே. கைகளை உயர்த்தி இந்த முதல் ஆராதனை. எபினேசரே, இம்மட்டு உதவி செய்தவருக்கு பேர் எபினேசர். ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீ அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே, என்னை தேடி என் பின்னே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே எல்லாரும் பாடுங்க. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பாட்டு ஒவ்வொருவரும் பாடுங்க. மியூசிக் மட்டும் வாசிக்கட்டும். மியூசிக் வாசிங்க. என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட, வழி ஒன்றும் மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ என்று
மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஓ எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல சொல்ல நம்முடைய சபையினுடைய கீ வேர்டு இயேசுவே வாழ்க வாழ்கன்னு சொல்றதுதான். அற்புதம் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க, அதிசயம் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க, ஓ கைவிடாத இயேசுவே வாழ்க வாழ்க, ஓ ஆபத்துல உதவி செய்த இயேசுவே வாழ்க வாழ்க, ஆதரவாயிருந்த இயேசுவே வாழ்க வாழ்க, எங்களை அணைத்து கொண்ட இயேசுவே வாழ்க வாழ்க, 2026 கிருபையாய் தந்த இயேசுவே வாழ்க வாழ்க, இந்த வருடம் முழுவதும் நன்மையை செய்கிற இயேசுவே வாழ்க இந்த வருடம் முழுவதும் நல்ல வாழ்வை தருகிற இயேசுவே வாழ்க வாழ்க, இந்த வருடம் முழுவதும் நல்ல பரிசுத்த தருகிற இயேசுவே இந்த வருடம் முழுவதும் நல்ல ரட்சிப்பை தருகிற இயேசுவே இந்த வருடம் முழுவதும் வியாதி இல்லாம எங்களை காத்துக் கொள்ளுகிற இயேசுவே இந்த வருடம் முழுவதும் செழிப்பை தருகிற இயேசுவே இந்த வருடம் முழுவதும் எங்க மேல கண்ணோக்கமாய் இருக்கிற இயேசுவே ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் எனக்கு தகப்பனா இருக்கிற இயேசுவே, தாயாய் இருக்கிற இயேசுவே, ஓ தந்தையா இருக்கிற இயேசுவே. கத்தராபாக்கா. ஆமென். ஹல்லேலூயா. அம்மா சொன்னது போல 103 சங்கீதம் 2வது வார்த்தை சொன்னது போல அந்த ஒரு கோரஸ பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் மறவாதே. கர்த்தருடைய மனுஷன் இந்த வசனத்தை பாட்டா பாடி இருக்கிறார். வருஷத்தின் பிறப்புல இந்த பாட்டை எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். 1 2 3 4 பாடுங்க, அடிங்க. எல்லாரும் கைத்தட்டி நல்ல சிரிச்ச முகத்தோடு பாடுங்க, சிரிச்ச முகத்தோடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கைத்தட்டி பாடுங்க ஒவ்வொருவரும். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உயர்த்தி பாடுங்க, பாடுங்க எல்லாரும் நடுக்கத்தோடு பாடுங்க. ஆமென். நல்லா இப்ப எல்லாரும் கை தட்டுங்க. நல்லா முதல்ல நல்ல கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். நல்ல வாலிபர்கள் எல்லாம் கை தட்டி எல்லாம் பாடணும். கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி
கை தலைக்கு மேல, தலைக்கு மேல. ஆமென். அப்பா, இந்த புது வருடத்தை தந்தீங்களே, சுகத்தோடு பலத்தோடு எல்லாம் கை தட்டி பாடுவோம். எல்லாம் பழைய சர்ச்சில் எல்லாம் பாடணும், ரோடுல எல்லாம் பாடணும். கர்த்தரை அவரை பாடாம வேற யாரை பாட முடியும்? உன்னதமானவர், சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவை போலவே, பறந்து காத்திடும் பாதுகாத்திட்டார் நமது அன்பினால். தலைக்கு மேல ஒரு ஸ்டெப் பாடுங்களே, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன கால நவுட்டி. கவுனிங்க, சூப்பரா பாடுவாங்க. சந்தோஷத்தை பாருங்க. இது பணத்தினால் வந்த சந்தோஷம் அல்ல, அபிஷேகத்தினால் வந்த சந்தோஷம். ஆமென். பாவபாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். இப்போ ஆமென். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. பாடுங்க. இயேசுராஜனை எங்கும் போற்றிடு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். Glory to God. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. Glory to God. இன்னும் வேகமா வேகமா. அபிஷேக் நிரம்பி. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக உன்னை பண்ணுவேன் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கண்களை மூடி இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. பரலோக ராஜாவே, 2026 முதல் எங்களுடைய புதிய வருட ஆராதனையில் நீர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த செய்தி அப்படியே நிறைவேறுவதாக. நீரே கொடுத்தீங்கப்பா, நீரே பேசுங்க. ஒவ்வொருவோடு கூட இருந்து இந்த வாக்குத்தத்தை நிறைவேறி என் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆபிரகாம் என்றால் திரள் ஜனத்தின் தகப்பன். கவனிங்க, அவன் ஒருவனாத்தான் இருந்தான். அந்த ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கிறான். அவனுடைய தகப்பனார் தேராகு விக்கிரக ஆராதனைக்காரர். கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க.
விக்கிரக ஆராதனை நிரம்பி இருக்கிற பட்டணத்துல ஒரே ஒருவனை ஆண்டவர் அழைத்தார். ஒருவனை அழைச்சி அவன் மேல அவன் விரும்பாத, அவன் கேட்கவே இல்லை, மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேல வைக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். என்ன அற்புதமா சொல்றார், கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு, அதாவது ஸ்பார்க்கு மாதிரி பரலோகத்திலிருந்து ஒரு அக்னியை நாவ தொட்டது. எத்தனையோ முறைமோ இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு இதுதான். ஆபிரகாம் அவருடைய தகப்பன் பேராக விக்கிரக ஆராதனைக்காரர். ஆனா இவன் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஒரு விக்கிரகத்தில் இருக்க முடியாது. கவனிங்க, யோசித்த உடனே கர்த்தர் இவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார், கையை உயர்த்தி. ஹல்லேலூயா! கர்த்தர் பேர் சொல்லி அழைக்க ஆரம்பித்துட்டார். ஆண்டவர் உடனே, ஆண்டவருக்கு அவன் பயந்ததுனால ஆண்டவர் உள்ள அவர் கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் மேல அப்படியே வச்சிட்டார். ஆபிரகாமை குறித்து படிக்க படிக்க தேவனுக்குன்னு பயந்தான். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் எப்படி ஒரு விக்கிரகத்தில் இருக்க முடியும் என்று பழைய ஏற்பாட்டில் காலத்தில் யோசித்த உடனே தேவன் அவருக்கு தரிசனமானார். கையில் வச்சிருக்கிற சகல பரிபூர்ணத்தையும் அவர் மேலேயே வச்சிட்டார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, எப்படி பாருங்க, இந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது ஒரு மகிமையான வார்த்தையை சொல்றார். 13வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் பாருங்க, சந்தோஷமா சொல்றார். ஆபிரகாமே, என்னிலும் பெரியவர் ஒருவருமே இல்லப்பா, நான் தானே தெய்வமா நீ அறிஞ்ச, என்னத்தானே நீ தெய்வமா வச்ச, ஆகையினால என் பேர்லயே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது கவனிங்க, தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்டாசாரத்தையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அருமையானவர்களே, தேவனை விட ஒரு பெரிய தேவன் இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்க மனசை மாத்திருங்க. ஆபிரகாம் கையை நீட்டி சொல்றார், உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன்பா, என்னிலும் வேற பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால ஏன் பேர்ல தானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலவேளையில வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் யார்? 104ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் அவர் மிகவும் பெரிய தேவன், பயப்படத்தக்க தேவன், ஒளியை வஸ்திரமா வைத்திருக்கிற தேவன், தண்ணீரை மேல் மச்சில வைத்திருக்கிற தேவன். படிமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். 2வது வசனம், ஒளியை வஸ்திரமாக, ஒளியை கவனிங்க, ஒளியை வஸ்திரமாய் போல, வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். என்ன? 3வது வசனம் வாசிங்க. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, நம்ம மட்டப்பாவின்னு சொல்றோம்ல, தண்ணீர்னால மேல் வீட்டை அதாவது மேகத்தை தண்ணீரால நிரப்பி இருக்கிறார். மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க,
இந்த பெரிய தேவனுடைய பராக்கிரமம் என்னன்னு தெரியும், அவருடைய வல்லமை என்னன்னு தெரியும். ஆகையினாலே அவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அருமையானவல்ல. ஒரு டீச்சர் பாடம் எடுக்கும்போது ஒரு கோடை போட்டுட்டு உங்களில் யாராவது இந்த கோடை தொடாமல் இந்த கோடை சிறுசாக்கணும்னு அவங்க சொன்னாங்க. ஒருவருக்கு புரியலை. ஒரே ஒரு புள்ள வந்து டக்குன்னு அந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டுட்டு கோடு சிறுசாயிட்டு. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆமாம், கோலியாத்து பெருசா 6 முழம் ஒரு ஜான் நண்டானா, தாவீது கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்துக்கு முன்னால நிற்கிற கர்த்தரை பார்த்தார் கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆமா, அவரை பாருங்க, அவர் பெரியவர், அவர் பயப்படத்தக்கவர், மகிமையும் மகத்துவமும் அணிந்திருக்கிற தேவன், அவரே பெரியவர். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமிலும் அவர் பெரியவர். முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஆசீர்வாதம் வச்ச உடனே அவன் தான் எங்கள் பிதானாங்க. அவர் சொல்றாரு ஆபிரகாமிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. விபச்சார ஸ்திரிய எல்லாம் கள்ள தூக்கி எறிகிறாங்க. மன்னிப்பு கொடுத்த உடனே வேத பாரக பரிசை சொல்றாங்க, என்ன நீர் பெரிய வல்லலா, நீர் ஆபிரகாமிலும் பெரியவரா? ஆம், நாம் ஆராதிக்கிற இயேசு ஆபிரகாமிலும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையிலே பாவத்தில் உலண்டு 5 புருஷனை கட்டி ஒரே ஒரு குடம் தண்ணி எடுக்க போறார். இயேசு அவளை சந்திக்கிறார். அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றா, இது யாக்கோபு கிணறு, நீர் யாக்கோபிலும் பெரியவரா? இயேசு சொல்றா, யாக்கோபிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். கையை தட்டுங்க பாப்போம். சாலமோன் தான் பெரியவர், பெரியவர், பெரியவர். நாங்க தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை விட நான் பெரியவர். யோனா 3 நாள் வயிற்றுல இருந்து ஒரு பிரசங்கத்தில் 1,20,000 பேர் மனம் திரும்பினாங்க. உடனே ஓ, யோனாதான் பெரியவர். நாங்க இயேசு சொன்னார், யோனாவிலும் நான் பெரியவர். மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர். கை தட்டுங்க பாப்போம். இதோ யோனாவிலும் பெரியவர். முன்னால நிக்கிறவர் யோனாவிலும் பெரியவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாமிலும் பெரியவர். சமாரியாவுக்கு கொடுத்த தண்ணி ஜீவ தண்ணீர். உனக்கு நான் கொடுக்கிற தண்ணி இனி தாகம் எடுக்காது உனக்குள்ளே. ஆமா, அதாவது ஜீவ ஊற்றாய் ஊரும். யாக்கோபிலும் அவர் பெரியவர். 100 வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம், அதாவது 12வது அதிகாரம் 42வது வசனம். தென்தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லையெங்கிலும் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையினால நீங்க நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. செல்வம் அவருடையது, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. அவர் கையில் சகல பரிபூர்ணம் இருக்கு. அவர் சொல்றார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக செய்தார். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம், அதாவது அவனுடைய ஆஸ்தி பூமி கொள்ளலன்னு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம்
6வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால், ஆஸ்தி ஆபிரகாமின் ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியா அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாம எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. வாழ்த்து வேலைக்காரன் சொல்றான், ஆசீர்வாதத்தை சொல்லி ரெபேக்காள பெண் கேட்கிறான். எலியேசர் ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தா, என்னுடைய எஜமான் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும், கர்த்தர் அவருக்கு ஆறு மாடுகளையும், வெள்ளியையும் பொன்னையும், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும், ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை துதிங்க. அப்படி பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன போல ஆசீர்வாதத்தை சொல்லி பெண் கேட்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். வெள்ளிகளும் பொன்னும் ஏராளமாய் கொடுக்கிறார். ஆமா, அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு, ஆமா, ஜனங்கள் ஏதோ சொல்றது போல மதம் மாற்ற வரல, உங்களை ஆசீர்வதிக்க வந்தார். உங்களுடைய தருத்தினித்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வந்தார். ஹல்லேலூயா. உங்க சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வந்தார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம், நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இயேசு கிட்ட இருக்கிறது. நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் இயேசு கிட்ட இருக்கிறது. இயேசு கிட்ட இன்னும் நெருங்கி வா. இயேசுவின் பாதத்துக்கு வா. பாதத்தை நீ பற்றி பிடிச்சுக்கோ. 3:26 வாசிக்க கேட்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, தலைக்கு மேல கை தட்டுங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி. இயேசு என்றால் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் ஆசீர்வதிக்கிறவர். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஜனங்களை ஆசீர்வதிக்க இயேசு வந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை ஏங்குறிய மகளே, ஆசீர்வாதத்தின் மேல பசியா தாகமா இருக்கிறையா? இந்த வருஷம் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமா, இயேசு கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு கிட்ட தான் சகல பரிபூர்ணம் இருக்கிறது. அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை அண்டிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மதமாத்த வந்தவர் அல்ல, தோல்வியாயிருந்தவன் ஆசீர்வதிக்க வந்தவர். தோற்று போனவனை கண்டு ஆசீர்வதித்த தெய்வம். 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்த தெய்வம். ஹல்லேலூயா. ஆமா, வெறும் தண்ணீரை திராட்சரசமாக்கி அந்த கல்யாண வீட்டை மகிமைப்படுத்தின தெய்வம் அவரு. கொந்தளிக்கிற கடலை அதட்டி அமைதிப்படுத்தின தெய்வம் அவர். பிசாசுனுடைய வல்லமைகளை முறியடித்து ஆச்சரியப்பட வைத்த தெய்வம் இயேசு. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். 10 ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல விழுந்தது. அதை உங்களுக்கு சொல்லி அவனுடைய 3 ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டான் என்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இந்த ராத்திரியில், இந்த வருஷ பிறப்பில் நான் சொல்ல ஆமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு, ஆமா, அதாவது ஸ்தோத்திரம், சொந்த பூமியை, கண் பார்க்கிற பூமியை, நடந்து திரிகிற பூமியை கொடுத்து ஆசீர்வதித்தார். வெள்ளியையும் பொன்னு உடைமைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பெயரை பெருமைப்படுத்தி வாழும்படி ஆசீர்வதித்தார். நான் ஆபிரகாமின் தேவன் என்று தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி ஆசீர்வதித்தார் ஆபிரகாமை. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு விரோதமாக யார் வந்தாலும் தேவன் யுத்தம் செய்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்காக தேவன் யுத்தம் செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம்.
சோதோமின் ராஜா சொல்றாரு, அப்பா ஜனங்களை எனக்கு தா, நீ பொருளை எடுத்துக்க. அவர் சொல்றாரு, என்னை நீ ஒரு நாள் ஆசீர்வதித்துன்னு நீ சொல்லாதபடி ஒரு சரட்டையாவது ஒரு செருப்பு வார கூட எனக்கு நீ கொடுக்க வேண்டாங்கிறாரு. கையை உயர்த்தி, என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, சோதோமின் ராஜா பாருங்க, சோதோம் குமார பட்டணத்தின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை எனக்கு தாரும், ஜனங்களை எனக்கு தா, பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ஆமா, அவன் ஜனங்கள் மேல அடிமைப்படுத்தும் நினைக்கிறான். ஆபிரகாம் போய் லோத்தையும் லோத்து மனைவி அவருடைய பிள்ளைகளையும் அப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சு வந்துட்டான். மீட்டெடுத்து வந்த உடனே சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஜனங்கள் தான் வேணும், பொருளை நீ எடுத்துக்கோ. அடுத்த வசனம் எப்படி சொல்றாரு பாருங்க, படிங்க. அதற்கு ஆபிராம், அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி, நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும், நான் ஒரு சரட்டையாயிலும், பாதரட்சியின் வாரையாகிலும், உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. எடுத்துக்கொள்ளேன், எனக்கு நீ ஒண்ணு எனக்கு நீ தர வேண்டாம்ப்பா. ஒரு நாள் நீ எனக்கு தந்துட்டு பேர் சொல்லிடுவேன், இவனை ஆசீர்வதித்தது நான் தான். இந்த ஆபிரகாம் நிமிந்து போறான்ல, சோதோமின் ராஜாவாகிய நான் தான் இவனை ஆசீர்வதிச்சு நீ சொல்லாதபடிக்கு உன்னுடைய சரட்டையும் வேண்டாம், பாதரட்சி வாரும் வேண்டாம். என்ன அற்புதமா ரெண்டு கையை உயர்த்தி வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரனை ஆசீர்வதிப்பாருங்கிறாரு. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் வாக்குத்தத்தமா சொல்றேன், நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பண்ணுவேன். இந்த வருடம் ஆசீர்வாதமான ஆண்டு, இந்த வருடம் முழுதும் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டு, நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆண்டு. ஆபிரகாமை கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை அவன் மேல வைத்தார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எதை பார்த்து ஆசீர்வதித்தார்? எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் அவனிடத்தில் கண்ட ஒரு 3 காரியத்தை சொல்றேன். அவனுடைய தொழுது கொள்ளுகிறதை பார்த்து தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் மேல வச்சிட்டார். தொழுகை செய்கிற, அதாவது ஆராதிக்கிற ஆபிரகாம் அவன் மேல ஆசீர்வாதத்தை வைத்தார். ஆசீர்வாதம் வேணும் வேணும் வேணும்னா ஏதோ லக்கில விழுறது இல்லை, நீ கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஜோரா கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. முதலாவது தேவனுடைய நீதியும் அவனுடைய ராஜ்யம் தேடுங்கள். அப்படியே அவன் தான் முதலாவது பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது. எந்த மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. ஆமா, ஆபிரகாம் கர்த்தரை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 12வது அதிகாரத்தில் தான் அவனை பார்க்குறோம். அவனை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். 13வது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்த்தா அவன் தொழுது கொள்றான் கர்த்தரை. ஆண்டவர் ஆராதிக்கிறான். வாழ்க்கையில இந்த கிணத்துக்கடை சபையில கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைத்தது எதற்கு தெரியுமா? பெரிய பிரசங்கம் பண்ண வைக்கிறது இல்லை, கர்த்தரை ஆராதிக்க. தேவனுடைய இருதயத்திலிருந்து ஒரு பாரம் வந்தது. மோசே நீ பார்வோன் கிட்ட போய் சொல்லு, என் ஜனங்கள் என்னை ஆராதனை செய்யணும். நான் உயிர் கொடுத்திருக்கிறேன், ஜீவன் அருமையா எண்ணி இருக்கிறேன், என் ஜனங்கள் ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யும் பொழுது நுகர்ந்த வாசனையா அங்கீகரிப்பாராம் தேவனை. ஆராதனை செய்யும் போது மனுஷனை அழிக்க மாட்டேன், மிருக ஜீவன்களை அழிக்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணுவாராம். ஆதியாகம புஸ்தகம்
8வது அதிகாரம் 20, 21 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து அப்பொழுது பாருங்கள். நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, நோவா என்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார். பாருங்க, பலிபீடம் அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிறது. அந்த காலத்துல ஆராதிக்கிறது, பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறது. அப்படி பண்ணும் பொழுது அந்த வசனம் கீழே உள்ள 21வது வசனம் எல்லாரும் வாசிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆமென். சுகந்த வாசனையாய் இந்த ஆராதனை தான் புகமாரி அப்படி ஏற்றுக்கிட்டாராம். சுகந்த வாசனையா. ஆமா, சந்தன குடனுக்குள்ள போனா ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா? சுகந்த வாசனை அப்படி நுகுந்தாராம், அப்படி ஏற்றுக்கிட்டாராம். ஏற்றுக்கிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, இனி நான் பூமியை சபிக்க மாட்டேன். ஆராதனையை கவர்ந்து கொண்டு சொல்றாரு, பூமியை சபிக்க மாட்டேன். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. கைகளை தட்டி, மனுஷனுடைய இருதயம் பொல்லாததுதான், ஆனா நான் ஏற்கனவே நோவா காலத்தை அழிச்சிட்டேன். இனி நோவா அவனுடைய ஆராதனை, அவன் பலிபீடத்தை நான் சுகந்த வாசனையாய் நுகர்ந்துட்டேன். இங்க பண்ற அந்த ஆராதனைய சுகந்த வாசனையை கர்த்தர் அங்கீகரித்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை சும்மா சாதாரணதல்ல. ஆமா, மனுஷன் உயர்த்தினதல்ல, நம்மளை உண்டாக்குன கர்த்தரை. வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஊரும் பிராணிகள், ஜீவசந்துக்கள், மலைகள், குன்றுகள், காடுகள், ஆமா, வெட்டாந்தரை, கடல், சமுத்திரம் எல்லாவற்றையும் படைத்த மனிதர் அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி, ஆமா, ஸ்தோத்திரம், பிரமிக்கத்தக்க நம்மளை படைச்சிருக்கிறார். ஒன்னே ஒன்று அவர் எதிர்பார்க்க, ஆராதனை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமிட்ட கர்த்தர் கண்டது ஆராதனையை கண்டார். ஆராதனையை ஒருவர் மிஸ் பண்ணக்கூடாது. ஆராதனையை ஒருவர் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த சபையின் மேல கர்த்தர் ஆராதனையை வைத்திருக்கிறார். ஆராதனைனா என்ன? அவரையே சுத்தி சுத்தி வர்றது. ஆமா, 26ஆம் சங்கீதம் 7வது வசனம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. நான் சொல்றதெல்லாம் ஆராதனை என்ன அப்படின்னு, நான் குற்றமில்லாமையிலே விளங்கும்படி என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஐயோ, உம்முடைய கல்வாரி பீடத்தை சுத்துறையா. 6வது வசனம் வாசிங்களேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக, என்னை காப்பாற்றின அதிசயங்களை, சிங்கத்தை ஜெயிக்க வச்ச அதிசயங்களை, கரடியை ஜெயிக்க வச்ச அதிசயங்களை, ஓ சவுல் எத்தனையோ முறை இருதயத்துக்கு நேரம் அம்பு பாயும் பொழுது தட்டி விட்டீரே, உம்முடைய அதிசயங்களை விவரிப்பப்பா. உம்மை சுற்றி சுற்றி வருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க முகத்தை. ஆராதனை நான் என்ன தெரியுமா? கைகளை உயர்த்தி கர்த்தரை சுத்துறது. அதுதான் ஆராதனை. நீங்க நினைக்கிறீங்க என்ன, இந்த ஜெயராஜ் 1/2 மணி நேரத்துக்கு மேல இப்படி நிக்கிறாரு? இல்லை, நீங்க நின்றாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, ஆராதனையை நான் விடவே மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த வழியில தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பாருன்னு. கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, 100க்கு அதிபதி விழுந்தான், பாதத்தில் விழுந்தான். பாருங்க அந்த வசனம் வாசிங்க. மார்க் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 22 எழுதின புத்தகம். ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்தான். ஐயா, இதான் ஆராதனை. என்ன சொல்றான் கவனிங்க. ஐயா, நான் ஜெபாலய தலைவன், ஒரே ஒரு மகா மரண அவஸ்தையா இருக்கிறான். அதுக்குள்ள தோல்ல கை வச்சு சொல்றான், புள்ள செத்து போச்சு, போதுகிற, வருத்தப்படுத்த வேண்டாம். வேதம் சொல்லுகிறது. 35வது வசனம் வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலிய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனா இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்து. கவனிங்க. ஆனா இது நடக்கு. ஆண்டவர் பார்த்தார், இவன் ஒரு போதகனா இருந்தாலும் பணிஞ்சான் பார்த்தீங்களா? எனக்கு அதைத்தான் வெளிப்படுத்தினார். பாதத்தில் விழுந்தான் பார்த்தீங்களா? பாதத்தில் விழுந்ததை ஆண்டவர் கனப்படுத்தினார்.
இப்போ எல்லாரும் 42ஆம் வசனத்தை வாசித்தா அங்க போய் சும்மா தலித்தாகுமி அப்படி சிறு பிள்ளை எழுந்திருந்தார், மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்துட்டுங்க. ஆராதனையில சரீரம் உயிர் பெறும். பக்கத்தில் பாய்ச்சோம். 42ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். சின்ன பிள்ளை மரணத்தை யாரும் தாங்க முடியாது, ஆனால் தகப்பன் பணிந்து கொண்டான் ஆண்டவரை. பணிந்து கொள்றீங்களா? குடும்ப தலைவர்களே, தலைவிகளே, நீங்கள் பணிந்து கொள்றீங்களா? சரீரத்தில் உயிர் மிச்ச கர்த்தர் கட்டளையிடுவார். செத்த உயிர் அப்படி எழும்புச்சு பாருங்க. அழகா சொல்லிட்டார், இவன் பணிஞ்சிட்டான்ப்பா, இவன் வீட்டுக்கு போய் நானே பிள்ளை எழுப்ப போறேன். ஹல்லேலூயா. ஆமா. இன்னும் ஒரு காரியம், சிரேபெனிக்கா ஸ்திரீ தன்னுடைய பொம்பளை பிள்ளை பிசாசுனால கொடிய வேதனைப்படுற, டப்புன்னு விழுந்தா பாருங்க. ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிட்டா, என் பிள்ளை பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறது. மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். கவுனிங்க, இந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு தான். சும்மா அற்புதம் நடக்காது, சும்மா அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. ஜபாலயத்தில் தன்னுடைய கிரேடு, தன்னுடைய பேர், தன்னுடைய பிரஸ்தாபம், தன்னுடைய அங்கி உடுத்தியிருந்த எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க. ஜபாலய தலைவனுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அவன் பாதத்தில் பணிஞ்சான் பாருங்க. இதை கர்த்தர் பார்த்தார். என்னுடைய அதிகாரம் ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய மேன்மை ஒன்றும் இல்லை, என் பிள்ளைய உங்களால் தான் காப்பாற்ற முடியும். வாங்க இன்னைக்கு ஆண்டவரை சொல்லி சொல்லி ஆராதனை பண்ணுங்க. சிரேபெனிக்கா ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ. தன் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கிறது. அந்த ஸ்திரீ பிள்ளையினுடைய தாய் வந்து பாதத்தில் விழுறா. வேதம் சொல்லுகிறது. 30வது வசனம் வாசிங்க. அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். என்ன அமைதியா இருக்கீங்க? கைகளை தட்டி பணிந்து கொள்றதுல. ஆமா, செத்த பிள்ளை உயிரோடு எழும்பிட்டு பணிந்து கொள்றதுல சொல்லுங்க, பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்பட்டது. பணிந்து கொள்ளுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால ரஷ்மிகா அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருந்தது. இன்னைக்கு அந்த தகப்பனுங்க வந்திருக்கிறார். அவங்க வந்து ஜோசியம் பார்க்குற தொழில் உள்ளவங்க. ஒரு 1.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் இங்கே கொண்டு வர்றான், அந்த செத்துட்டான்ட்டாங்க. அவங்க ஒரு 100 பேர் கூடிடுவாங்க. வீட்டில் லைட்லாம் போட்டுச்சு. இருக்கிறார் பாருங்க, நடராஜ ஐயா இருக்கிறாரா? ஆமாம், சென்றாம்பாளையம் நடராஜ ஐயா. அவர் பாருங்க, அப்போ சொல்கிறேன், இப்படி தூக்கிட்டு வர்றாங்க. வாய்க்குள்ளே போயிட்டு வருது. நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. இருக்கிற ஒரு ஜூலி சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்போ ஜெப நேரம் 7 மணிக்கு தானே, இன்னும் ஊழியத்து போயிருக்க மாட்டார், போங்க. அதிகாலையில் பொதிச்சிட்டு வர்றாங்க. காலெல்லாம் மஞ்சள் ஆகிட்டு, கண்ணு மஞ்சள் ஆகிட்டு, முகமெல்லாம் மஞ்சள் ஆகிட்டு, துணியை திறந்து பார்க்க கண்ணீர் விட்ட தாய் தகப்ப உங்க பாதத்தை பிடிக்கிறாங்களப்பா, கதறாங்களப்பா. புறஜாதி மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஜோசியம் பண்றதான் தொழில். இப்ப கர்த்தரே தெய்வம் என்று பணியறாங்களே. டக்குன்னு சுண்டு வரல அரிச்சு சட்டுன்னு சிமிட்டிச்சு கண்ணு. இன்னும் அந்த தம்பி உயிரோட இருக்கிறான். அநேக மக்கள் வந்திருக்கிறாங்க. என் கையில் அப்படி வாங்கியிருக்கிறேன், கை குளிர்ந்து இருக்குது. கொஞ்ச நேரத்தில் சூடு வந்துருச்சுங்க. இயேசு உயிர் கொடுக்கிறவர். எத்தனையோ பிசாசு பிடிச்சவங்க அந்த ஏரியால இருந்து ஒரு தம்பி சந்தோஷ், அந்த பையன் பயங்கரமா குதிக்கிறான். ஏறி ஏறி கப்பா கப்பான்னு நெஞ்சிலெல்லாம் மிதிக்க வர்றான் பிசாசு பிடிச்சி. ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யணும். அப்படியே ஜனங்கள் பார்க்க பார்க்க விடுதலையாச்சு. 1 மாதம் கழிச்சு அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகி மனைவியோடு வர்றான். இன்னைக்கு கூட வந்திருக்கிறான். சந்தோஷ் சென்றாம்பாளையத்தில் பையன் தான். அவங்க அப்பா அம்மாலாம் ஜோசியம் பார்க்குறவங்க. ஆண்டவர் வந்து இவன் ஜோசியம் பார்க்குறான், இவன் அந்த இது அப்படிலாம் பார்க்க மாட்டார். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். பணிஞ்சிட்டா மனம் இறங்கிடுவார், பாதத்தை பிடிச்சிட்டா மனம் இறங்கிடுவார். உங்கள் வழியெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு விழுந்துருங்க, வழியை உண்டாக்குவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீங்க தான் கதி ஆண்டவரே, என்னால் முடியாது. உங்கள் தலையை உயர்த்திடுவார். நான் பிழைக்க வைக்கிற மகனே, நான் உனக்கு ஜீவன் தாரேன். ஆமாம், ஆராதனை செய்தான்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டான். கைகளை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தொழுது கொள்ளுங்க. ஆண்டவரை சுற்றி சுற்றி வாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவர் மேலே அன்பு வைங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை உயிரோடு வச்சிருக்கிறாரு, அதான் தொழுது கொள்றது. ஹல்லேலூயா. தூதர்களை மாதிரி தொழுது கொள்ள முடியாது. அதற்கடுத்து இயேசுவை போல தொழுது கொள்ள முடியாது. தூதர்கள் தொழுது கொள்ற தொழுகையை நீங்க பாருங்க. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கலட்டி வைத்து ஆண்டவரை தொழுது கொண்டிருக்காங்க. வாசிங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கிரீடங்களை கலட்டி வச்சு அவரை தொழுது கொண்டாங்க. கைகளை தட்டி. ஐயோ, நீங்களாம் ஏமாத்துறங்க. மணிக்கணக்கில் கர்த்தரை தொழுது கொள்ளணும். தம்பி பிலிப்பு சொன்னா, அப்போ அந்த வருஷம் ஒரு துதி ஆராதனை ஒன்று கொண்டு வருவோம்ப்பா, 8 மணி நேரம் துதி ஆராதனை. அதான் எனக்கும் ஆசை. 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில் இருக்கிற இயேசுவுக்கு முன்னால தன் கிரீடங்கள் எல்லாம் கலட்டி வைத்து எப்படி தொழுது கொள்ளுகிறாங்க பாருங்க. இயேசுவை போல தொழுது கொள்ளவே முடியாது. லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனம். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, ஆமா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கு ஆராதனையை மறைத்து ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைச்சு பாலகருக்கு வெளிப்படுத்தினபடி இந்த ஆராதனையை பாலகருக்கு கைகளை உயர்த்தி உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமா, செல்வந்தனுக்கு வெளிப்படுத்தல, ஞானிகளுக்கு வெளிப்படுத்தல, கல்விமா. இயேசு சொல்றாரு, ஆவியில களி கூறுகிறா, தொழுது கொள்ற ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். கை தட்டுங்க, தொழுது கொள்ளுங்க. உங்க வீட்டில் ஒரு தொழுகை இருக்கட்டும். ஆமா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆத்மா பாரமுள்ள ஆபிரகாம். ஐயோ, ஆபிரகாமை போல ஒரு பாரம் வேணும் மனுஷனுக்கு. அப்படி ஆசீர்வதிச்சார். தன்னை ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. கவனிங்க. நீங்க 2 வருஷம் முன்னால வாசித்தா எல்லாரும் என்னைய பாருங்க. சோதம் குமாராங்கிற அந்த பட்டணத்தின் பாவம் பரலோகத்துக்கு எட்டிட்டு பெரிதாயிருந்தது. அவங்க செஞ்ச பாவம் கொடுமையாயிருந்தது பாவம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். சோதோமை அழிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சோதோமினுடைய பாவம் பெருசா இருக்கு, அழிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கவனிங்க. அழிச்சா அழிக்கட்டும், நமக்கு என்ன அப்படிங்காங்க. பரிசுத்தவான் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறான் பாருங்க. கையை உயர்த்தி சொல்றான் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, நீர் துன்மார்க்கரை அழிக்கிறீர். நீதிமான இந்த பட்டணத்தில் இருக்கிறான், லோத்து இருக்கிறான், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அழிப்பீரோ? அப்படியே கதறாருங்க. கடைசி வசனத்தை பாருங்க. அதே கடைசி வசனத்தை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். இந்த அனுபவம் இருக்கணும். கர்த்தரிடத்துல பேசுறாரு. ஆண்டவரே, அழிக்க கூடாது ஆண்டவரே, அழிக்க கூடாது ஆண்டவரே, அழிக்க கூடாது ஆண்டவரே, அழிக்க கூடாது ஆண்டவரே. பேசுறாரு பாருங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நீங்க யாத்ராங்க புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 32வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசித்தா
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்கள் வணங்கா காலத்துல ஜனங்கள், இவங்க மேல என் கோபம் மூலட்டும், இவங்களை நான் அழிக்கிறேன். அவர் சொல்றாரு, என் பேரை ஜீவ புத்தகத்தை கிழிக்கி போடு, என் ஜனங்களை அழிக்க கூடாதுன்னு கதறார். வாசிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், என் ஜனங்களின் பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். எப்படி கதறான் பாருங்க. தனக்காக வாழல ஆபிரகாம், தனக்காக வாழல. என் தேசத்தில் அழிவு வரக்கூடாது, ஆமா, நீதிமான் மறிக்க கூடாது, ஆண்டவரே சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க கூடாது. திறப்புல நிற்கிறாங்க, ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறான், ஆண்டவர்கிட்ட பேசிட்டு எந்திரிச்சு போனார்னு வாசிக்கிறோம். இந்த அனுபவம் இருக்குதா? இந்த அனுபவம் இருக்குதா? இந்த ஜெபிக்கிற அனுபவம், கண்ணீர் வடிக்கிற அனுபவம், கதறுகிற அனுபவம் இருக்கா? சுயநலமா வாழ்ற எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? உனக்கு போட்ட ஆசீர்வாதம் எனக்கு திரும்பிடும். நான் ஆசீர்வாதமா இருந்துருவேன். ஏன்னா நான் அழுகிறேன், புலம்புறேன். ஒரு பொண்ணு கிறிஸ்மஸுக்கு செய்தி கொடுத்தேன். கிணறு வெட்டுறவங்க, 4 வயசு பையன், ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அவங்களுக்கு. 4 வயசு பையன் 5 பைசா காயின்ஸை முழுங்கிட்டான். ஆஸ்பத்திரி மூச்சு திணற நடுக்குள்ள நிற்கிதாமா. அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டரும் அன்னைக்கு இல்லை, செத்து போயிரும். வெளி டாக்டர்கிட்ட போக பணம் இல்லை, ஏழை அவங்க, சேலத்துக்காரங்க. அங்கேருந்து ஜெபம் பண்ணுறவங்க ஒரு சொல்கிறாங்க, இந்த நம்பருக்கு ஒருத்தர் கூப்பிடுங்க, ஒரு உடனே எடுத்து ஜெபம் பண்ணுவாருங்க. எனக்கு தான் அந்த போன் வருது. அழுது ஜெபம் பண்ணுறேன். அந்த அம்மாவுக்கு மேலே கர்த்தருக்கு முன்னால் அழுகிற, ஆண்டவரே 4 வயசு பையன், காசு இப்படி நடுக்குத்துற இருக்காமே. 1 மணி நேரம் கழித்து ஃபோன் வருது. அற்புதமாக அது அந்த காசு வெளியே வந்துட்டு, திடீர்னு ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு. அந்த செக்ஷன் டியூட்டி டாக்டர் லீவு. இன்னும் என் கண்ணில் நிற்கிது. ஏன் தெரியுமா? ஜெபத்தை கேட்குறாரு. சாம் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்ல, இவங்க அம்மா இன்னைக்கு எங்கள் முன்னால் இருக்காங்க, பாட்டி சொன்னாங்க, இன்னைக்கு மத்தியானம் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபோன் வந்துச்சு. பாஸ்டர் 2.5 வயசு ஒரு கண்ணுக்குட்டி, அது நல்ல விலைக்கு போகும், மேய விட்டா எல்லா மாடும் வந்துட்டு அது வரல. ஐயோ 3 நாள் ஆச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வரலையே, ஐயோ வரலையே, அது நான் பால் கொடுக்குற மாடாச்சே, 2.5 வயசு வரைக்கும் நான் வளர்த்துருக்கேன், வரலையே. நான் சொன்னேன், நம்ம பொருள் ஒன்றும் காணாமல் போகாது, புது வருஷத்தில் நீங்கள் சாட்சி சொல்கிற மாதிரி வரும். சொல்லிட்டாங்க. 3 நாள் கழித்து காலையில் கடன்னு வந்து அவங்க வீட்டு முன்னாலேயே வந்து நிற்கினாங்க சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, பாஸ்டரு ஜெபம் எப்படி கேட்கப்படுது அப்படின்னா, அவர் அழுதுகிட்டு இருக்கிறாருங்க, கையை உயர்த்தி திறப்பில் நிற்கிறாருங்க. அழுகிற சபை எங்கள் சபை. தினந்தோறும் நாங்கள் ஒரு 20 பேர் தினமும் ஜெபிப்போம். இந்த நவம்பர் டிசம்பரில் தினமும் 50 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கையை உயர்த்தி. ஜெபங்க. சபை வளர்றதுக்கு காரணம் ஜெபம், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுற காரணம் ஜெபம். எட்டி பாருங்க, சும்மா சைக்கிள் இல்லாத வந்தவங்களும் நீ காரில் வர்றாங்க, ஜெபம். திறப்பில் நிற்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசுவை போல ஜெபத்தில் இருக்க முடியாது. லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க வாசித்தா இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மண் எப்படி ஜெபிக்கிறார், இந்த ஆவி உனக்கும் எனக்கு வேணும், ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமா, கதறுகிறாருங்க, கண்ணீர் வடிக்கிறார். பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அதாவது புலம்புகிற ஊழியக்காரனுடைய ஊழியம் வளர ஆரம்பிக்கும். திறப்புல நின்று ஜெபிக்கிற ஊழியக்காரனுடைய ஊழியம் வளர ஆரம்பிக்கும். உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். கையை உயர்த்தி ஜெபத்தை கூட்டுங்க, திறப்புல நிற்கிறத கூட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டுங்க அருமையானவல்ல, கூட்டுங்க. 106ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை பாருங்க. அதுல திறப்புல நிற்க ஒருவரை தேடினே, வாசிங்க.
ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். தலைக்கு மேல கை தொட்டுங்க. இதுதாங்க, அதாவது அதுக்கு நான் என்ன எழுதி வச்சிருக்கிறேன், ஆத்தும பாரம். ஆபிரகாமுக்கு ஆத்தும பாரம் திரளாயிருந்தது. ஆத்தும பாரம் திரளாயிருந்தது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை முழுக்க முழுக்க அவன் மேல போட்டார். தலையில கை வைங்க. ஆத்தும பாரம் வேணுங்க. ஏன்னா தானு தன்னலமா வாழாதீங்க. ஜெபத்தை கூட்டுங்க. எப்படி 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கணுமேனு கர்த்தர் கேட்டிருக்கிறார். 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிச்சிடணும். ஜெபம் எழுப்புதலை கொண்டு வரும். ஜெபம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபம் வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஜெபம் உன்னை ஞானவானாய் மாற்றும். ஜெபிக்காதவன் வெட்கப்படுவான், ஜெபிச்சவன் தலை நிமிர்ந்து நிற்பான். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. யாரை பயன்படுத்துறார் பைபிள்ல படிச்சு பாருங்க. ஜெபிக்கிறவங்கள பயன்படுத்துவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார் என்கிற மன உறுதியுள்ள ஆபிரகாம், மன உறுதி, அவருடைய உறுதியிலிருந்து விலகவே இல்லை. நங்கூரம் போல கர்த்தரை பிடிச்சிருந்தார். வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கவனிங்க, 75வது வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வா, நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரேன், பிள்ளை இல்லைன்னு கத்திரைய வா, நட்சத்திரத்தை எண்ணு, கடற்கரைக்கு வா, மணலை எண்ணு, என்ன குடும்பம் சந்ததி இவ்வளவாய் பெருக பண்றான். 25 வருஷம் அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்பி இருந்தார். வயசு 100 ஆயிட்டு சரீரம் செத்து போனதையும் தன் மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் விசுவாசத்திலே ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க, கை தட்டுங்க. அதாவது நான் என்ன எழுதி வைத்திருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்ச மன உறுதி. அவனை கெடுக்கிறதுக்கு, மனசு கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றும் கெடுக்க முடியல. மன உறுதியில தான் ஆசீர்வாதம் வரும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதான ஆசீர்வாதம் போடுங்க. அதில் நிரப்பிடுவார். குறையில்லாத ஆசீர்வாதம் பிடிச்சுக்கோங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது, பிடிச்ச ஒரு மனுஷன் தான் பருதலை மேயும். அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். சபிக்கப்பட்ட இடத்துக்கு இயேசு எரிகோவுக்கு வாரார். கவனிக்கிறீங்களா? அப்பொழுதும் கேட்குறான், இயேசு வாரார். அவர் யாரு? குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறவர் அல்லவா, செவிடர்களுடைய செவியை கேட்க செய்வர் அல்லவா. ஏற்கனவே 2 குருடர்களுடைய அப்படி கண்ணை தொட்டாரு சுகமாயிட்டுன்னு கேள்விப்பட்டமே. ஏற்கனவே ஒரு குருடனுக்கு அதாவது மண்ணை எடுத்து உமிழ்ந்து கண்ணில் பூசி சிலவாங்குளத்தில் போய் கழுவு, உனக்கு கண் திறக்கும், அப்படிலாம் கண் திறந்ததாக நம்ம காதுல கேட்டோமே. அதே இயேசு இங்க எரிகோக்கு வாரார். படிங்க, சூப்பரா இருக்கும். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இங்க கவனிங்க, எப்படி கூப்பிட தொடங்குறான். சமுதாயம் என்ன சொல்லுது பாருங்க. சமுதாயம் தடுக்குது. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேகர் அதட்டினாங்க. நீங்க ஆலயத்துக்கு முன்னால சொந்த பந்தம் போங்கன்னா சொல்லும், போய் இயேசுகிட்ட போயிட்டேப்பா. நீங்க இயேசுக்குள்ள போனவொன்னா அவன் சொல்லுவான், மதம் மாறிட்டீங்களே. பாருங்க எப்படி பிசாசு பேரை வச்சிருக்கான்னு. ஆமா, இப்படிலாம் சொல்லுவான். பரத்துலேமுக்கு அப்படித்தானே அநேகர் அதட்டினாங்க. ஏன்னா குருடனாவே வாழணும்னு ஆசை. ஏசு காதில் பட்டா சோங்கடைச்சிருமில்ல. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஆமாம் மற்ற எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்கல்ல. கையை உயர்த்தி. ஃப்ரெண்டுக்கு சாராயம் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல, உட்காந்து சீட்டாட்ட முடியாதுல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வந்துடுவீங்கல்ல.
சர்ச்சுக்கு போயிட்டானா, சர்ச்சுக்கு போனா சமுதாயம் தடை தான் பண்ணுது. பாருங்க பைபிள்ல என்ன இருக்கு. ஆனா மன உறுதியா இருந்தான், கையை உயர்த்தி. வேதம் சொல்லுது அப்படியான அமைதி அல்ல, முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டான். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கையை தட்டி ஆண்டவரை துதிங்க 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 துதிங்க. மன உறுதியில தான் ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்களா? யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா சின்ன வியாதி வந்த உடனே யோபு மனைவி சொல்ற, தேவனை தூஷித்து ஜீவனை சொல்றாரு பாருங்க. தேவ மனுஷன், என்னை கொன்று பாடு, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமா, என்னை கொன்று பாடு. பேசல செய்யற, கத்தி எடுத்து இப்பவுமே வெட்டு. எப்படி மன உறுதி பாருங்க. சும்மா ஆசீர்வாதம் வராது, சும்மா எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வராது. யோபு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிங்க. சொல்றாரு கரெக்டா? அவர் என்னை கொன்று போட்டால் கொன்று போடு. நீ சொல்ற மறுதலிக்க சொல்ற, மறுதலிக்கிறத விட நீ கொன்னு போட்டுரு. என் நாவு இயேசுவை மறுதலிக்காது. என் இருதயம் ஈட்டி வச்சு குத்துனாலும் இயேசு இயேசுன்னு தான் சொல்லணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் தான் சொல்லணும். இதான் மன உறுதிங்க. இதான் மன உறுதி. மன உறுதியா இருந்தான். 25 வருடம் காத்திருந்தான். அழகா சிங்க குட்டியை பெற்றெடுத்தான் பாருங்க ஈசாக்க. என்ன அமைதியா இருக்கீங்க? அவன் சோர்ந்து போகல, தளர்ந்து போகல, விசுவாசத்தை விட்டு விலகல, உறுதியா இருந்தான். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, பேதுரு யாக்கோபு யோவானை பார்த்து சொல்றார், நான் ஜனங்களுக்காக கொலை செய்யப்பட போகிறேன். ஜனங்களுக்காக நான் கொலை செய்யப்பட போகிறேன். ஜனங்களுக்காக நான் மறிக்க போகிறேன். ஜனங்களுடைய பாவமெல்லாம் என் மேல வரப்போகிறது. பேதுரு தனியா கூப்பிடுறான், போதகரே இதெல்லாம் உமக்கு வரக்கூடாது, நீர் போதகர். அப்பால போ சாத்தானே. மத்தேயு 16 இந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 21வது வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், நான் மரிக்கணும், மரிச்சாதான் ஜனங்களுக்கு மன உறுதி. பாருங்க, ராஜாவாகணும்னு அவரை கூப்பிடுறாங்க, அதுக்கு ராஜாவாக மாட்டேங்கிறார். ஆமா, ராஜாவாங்க, எங்களுக்கெல்லாம் நீங்க ராஜாவாங்க. அவருக்கு எந்த ஆசையும் இல்லை, உனக்கு எனக்காக மரிக்கணும். மன உறுதியை பாருங்க, பயமே இல்லை இயேசுவுக்கு. இயேசு ரொம்ப தைரியம் உள்ளவர். ஒன்ன கூட கைது பண்ண விடவே மாட்டார், வந்து நிப்பாரு. என் ஜனங்களை விடியா, நான் இருக்க, என்னை கைது பண்ணினார். யோவான் 18:8 நான் இருக்கிறேன், நான் தானே வேணும், நான் வேணும்னா என் பிள்ளைகளை கைது பண்ணக்கூடாது. எவ்வளவு ராஜா, மன உறுதியா இருக்கிறார். எதுக்கு அவர் பயப்படாத இயேசு. உனக்கும் எனக்கு ரட்சிப்புக்கு அவர் அவ்வளவாய் மன உறுதியாய் சிலுவைக்கு போனார். யார் அவரை கொல்ல முடியாது. உங்க பாரத்தினாலேயே கதறினார். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். வேர்வையெல்லாம் ரத்த துளியாய் தரையில விழுந்தது. படிச்சு பாருங்க. எந்திரிச்சு நெல்லுங்க, எல்லாம் எந்திரிச்சு நெல்லுங்க. சிலுவையை பாருங்க, சிலுவையை பாருங்க.